கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 13:18, Matthew 13:18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். என்ன? இங்கே விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்க. இப்போ கர்த்தர் ஏற்கனவே ஓமானத்தை சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஓமானத்தை கேட்ட பின்பு இந்த சீஷர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 4வது அதிகாரத்தில் இருக்குது. மார்க் 4வது அதிகாரத்தில் சொல்லி முடித்ததுக்கப்புறம் 10வது வசனம் பாருங்கள். அவர் தனித்திருக்கும்போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுமொழி என்ன சொல்கிறார் பாருங்க. 13வது வசனத்தில், பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமையெல்லாம் எப்படி அறிவீர்கள்? என்ன இருக்கிறதுல தான் இது பிரதானமானது. இதே உங்களுக்கு புரியலைன்னா மற்றதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறாரு. அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது முதல்ல என்ன சொல்கிறாரு, இந்த விதைக்கிற பற்றிய ஓமானம். இந்த விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்? மார்க் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்குறோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அநேகர் இந்த வசனத்தை வாசிப்பாங்க, ஆனால் விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு? வசனத்தை விதைக்கிறான். சரி, இப்போ நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த விதைக்கிறவனை பற்றிய ஓமானத்தை புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். கர்த்தர் இந்த ஓமானத்தை எப்படி கொடுக்குறாரு? அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது மூடியதாக இருக்குங்கிற சொல்லி கொடுத்தா பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு ஓமானம் சொல்கிறார். அத்திமரத்தை பற்றி தன்னுடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லும்போது மத்தேயு 24வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை சொல்லும்போது, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். என்ன? இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஓமானத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அவர்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஓமானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சீஷர்கள் தனித்து இருக்கும்போது அவரோடு இருக்கும்போது கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை சொல்லி கொடுக்குறார். கர்த்தர் இதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுக்கும்போது இதே உங்களுக்கு புரியலைன்னா மற்ற ஓமானம் புரியாது என்று சொல்லக்கூடியதாய் விளக்கிச்சு கொடுக்குறார். அப்போ நமக்கு கர்த்தர் இந்த ஓமானத்தை சொல்லும்போது கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம இந்த ஓமானத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது எதை குறித்து சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் தன்னுடைய சீஷர்களுக்கு அதை பற்றி விரிவாக சொல்லி கொடுக்கிறார். சரியா? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேக மக்கள் இந்த ஓமானத்தை வாசிக்காதவங்க கிடையாது. கிறிஸ்தவங்க எல்லாருமே இந்த ஓமானத்தை கண்டிப்பாக வாசிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக சபைகளில் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு முறை உங்களை எடுத்து வாசிக்க சொல்கிறேன். நீங்கள் மார்க் 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இதை நான் நிறைய கான்ஃபரன்சஸில் இல்லை நான் நிறைய போதகர்கள் மாநாட்டில் நான் வாசிக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வாசிப்பாங்க, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு வாசிப்பாங்க. சரி, உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சுது அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. வாசிக்கிறது என்ன வாசிக்கிறாங்க? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லி வாசிப்பாங்க. ஆனால் புரிதல் எப்படி தெரியுமா இருக்கும்? விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான். நீங்கள் ஒரு வேளை இப்போ எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படி தான் புரிஞ்சிருப்பீங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி. நம்ம எண்ணத்தில் என்ன வருது? விதைக்கிறவன் உடனே நம்ம மைண்டில் நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு படம் வருது. விதைக்கிறவன் என்ன போடுவான்? விதையத்தான் போடுவான். அப்போ விதைக்கிறவன் என்று சொன்ன மாத்திரத்தில் நம்ம என்ன செஞ்சிடும்? அவன் வசனத்தை விதைக்கிறான்னு பார்க்குறதில்ல, விதையத்தான் விதைக்க போகிறான். அதனால தான் நான் அடிக்க ஒரு முறை சொல்வது உண்டு, நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக வாசிக்கிற பைபிளில் கோடு போடாதீங்க, இல்லை அண்டர்லைன் பண்ணது இல்லை ஹைலைட் பண்ணுறதை வாசிக்காதீங்க. அப்படி வாசிங்கன்னா அந்த பைபிளை தனியாக வச்சுக்கோங்க. தினசரி அன்றாடம் வாசிப்பதற்கு ஒரு எதுவுமே குறிப்பிடப்படாத ஒரு பைபிளை வச்சு நீங்கள் வாசிங்கன்னு சொல்கிற காரணம் தான். என்ன காரணம்னா, ஒரு வசனத்தை நீங்கள் இப்படி உங்கள் எண்ணங்களில் ஒரு இது வந்துருச்சுன்னா புதிதாக நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க.
விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான்னு தான் பார்ப்பீங்க ஒழிய விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு பார்க்கவே மாட்டீங்க. இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் செய்யக்கூடிய ஒரு கோளாறு. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இதை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஓமானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், இதிலிருந்து என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த ஓமானத்தை கற்றுக்கொள்ளுமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் சரியான முறையில் பகுத்தறியக்கூடியதாய் வசனத்தை கவனமாய் வாசித்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.